எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காவிரியில் மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம தம்பி விஜய் தான் இன்றைக்கி வலை வீசுகிறான். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி காவிரியில் ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி மீன் பிடிக்கலான்ட்டு இறங்கியிருக்கோம். தம்பி வீசுகிறான் பாருங்கள் விஜய். இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதிர்பாராமல் இன்றைக்கி விரால் கரிஞ்சல் கெண்டையெல்லாம் கிடச்சிது. சிலேப்பியே விரா மீன் மாதிரி ஆகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, ஒரு லைக்காக பண்ணிவிடுங்க. சாணிங்கண்டியா சிலேப்பி மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் என்ன அது கல்லா? அது இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன், டைம் கிடச்சிதுன்னா பார்க்கலாம். என்னடா அது ஆரம்பியா? எப்போதும் கூட்டமாக ஏறுங்க. அந்த கைகிட்ட மாட்டேங்க பேர். நான் இன்றைக்கி ரொம்ப ஏறல. அந்த பக்கம் குட்டி குட்டி ஓரளவு தான் மாட்டினுச்சு. அங்கே அந்த குட்டி கூட்டமாக ஆறா தானே? ஆறா குட்டி இப்போ தான் வந்திருக்காங்க. இதுதான் போட்டு பின்னிட்டே கிடக்கும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு சின்ன மீனுக்கு லக்கு இல்லைனாலும் பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு விரால் ஒன்று மாட்டினுச்சு, ஒரு கரிஞ்சல் கெண்டை மாட்டுச்சு. கரிஞ்சல் கெண்டை ஒரு 4 மாட்டினுச்சு. அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். அந்த தரையில் ஓட்டு பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டி மீன். அவ்வளோ மீன் எல்லாமே வந்து இந்த கட்டை மேலே ஏறிடுச்சு. அந்த தொட்டி மாதிரி இருக்கு பாருங்க, அது உள்ளே இருந்துச்சுன்னா மாட்டிக்கும். வலை வீசினா எல்லாமே இந்த கட்டை மேலே ஏறிடுச்சு. அதனால் அங்கேயும் பிடிக்க முடியல. கட்டை மேலே வந்து கேப்பு இருக்கும், வலை வீசினா மாட்டிக்கலாம். அதனால் அங்கே பிடிக்க முடியாது. எல்லாமே அந்த அந்த கட்டைக்கு இடையில கேப்பாக இருக்குல்ல, அது உள்ளே தான் அவ்வளோ மீன் இருந்துச்சு. நல்லா க்ளோஸில் காட்டுறேன், தெரியுதான்னு தெரியல, பாருங்கள், க்ளோஸில் தெரியும். பொட்டி தான். திரும்ப தம்பி வலையை வீசுகிறான். மீன் அந்தளவுக்கு இல்லை. இந்த சின்ன மீன் வந்து பொடி மீன் வந்து படப்படையாக தான் வரும். அப்படியே கூட்டமாக ஏறும். ஒரு இடத்துல வீசிட்டோன்னா கரெக்டாக அந்த இடத்துல கூட்டத்தில் வீசிட்டோன்னா நிறையா மாட்டோம், இல்லைன்னா மாட்டவே மாட்டாது. ஒரு 4 மீன் 5 மீன் அவ்வளோதான். ஒரு கூட்டம் கரெக்டாக பார்த்து அந்த போகிற கூட்டத்தில் வீசிட்டோன்னா அவ்வளோ மீன் மாட்டேங்குது ஒரே வீசிலேயே. அந்த கூட்டத்தில் அடிச்சாண்டா உழுந்துச்சுரா. இப்போ பாருங்க, அந்த கூட்டத்தில் வீசிட்டான். இது எவ்வளோ மீன் வரும் பாருங்க. ஏறிச்சு பாரு இப்படி. ஒரு சாணிக்கிட்டே இருக்குடா. தண்ணி ரொம்ப கம்மியாக வழியுது பாருங்க. இந்த டயத்தில் வந்து பெரிய மீன்லாம் அதிகம் ஏறாது. கீழேருந்து ஏறி வரணும் அந்த கட்டைக்கு, அதிகம் ஏறாது. அது இன்னைக்கு ஏறி மீனை காட்டு பார்ப்போம். கையாலே பிடிச்சிங்களா? பரவாயில்லையா, கையாலே இவ்வளோ பிடிச்சிட்டிங்களா? இவ்வளோ மீன் அந்த பசங்க கையாலே பிடிச்சது. அதே 1 கிலோ 1.5 கிலோக்கு மேலே இருக்கும் போல. இந்த பாய் பாரு, அந்தாண்டா அட்டி. அது இல்லையா, அவ்வளோதான் கூட. இந்த தடவை வரும்.
மீன் அந்த அளவு இல்லை, ஓடி போயிடுது. ரொம்ப பொடியாக இருக்கு போல. ஆமாய்யா, ரோகு ரோகா கரெக்டாவா? ரோகு தானே. மீன் ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால அந்த வலை கண் வழியாக பூண்டு போயிடுது. அதனால் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. ஏதோ 5-6 பொடி அந்த மாதிரி தான் வருது. பாருங்கள், இவ்வளோ தான் மீன். இதே கொஞ்சம் நல்லா மீன் மட்டும் நிறைய ஏறிச்சுன்னா வைங்க, இந்த பையில் பாதி வந்துருக்கும். இங்கே வேறு வா, என்னடா அது? இதுதான் தாக்கிட்டு இறந்தது போல. 2 கடிச்சு இல்லை, இன்னொன்று இருக்குது பெருசு, இதோட கொஞ்சம் பரவாயில்ல. இதான் கருஞ்செயில். இது ஒரு கெண்டை வகை தான். சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மீன்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஆற்று மீன், நல்ல தண்ணி மீனில் இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டான மீன். பாருங்க, தம்பி வீசிட்டான். இந்த வீட்டில் மீன் இருக்கிறதே தெரில. பாருங்க, மீன் இருக்கிறதே தெரியல. ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும். வாழையில் ஏதாவது வருமா? இன்னும் தாவி இருக்குமே நேரம். ஏதோ இருக்கா? அதான் பெருசா. கருஞ்சல்றா, இல்லை விரால்றா, ஆடுறா. அறா சொன்ன மாதிரியே மாட்டிக்கிச்சுடா. எறா பார்ப்போம். அவ்வளோதான்டா, அருமையாக இருக்குடா. அந்த விரால் துள்ளுற அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த விரால், கருஞ்சல்னு சொன்னல அந்த கெண்டை, இந்த 2 மீனுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். விராலில் முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ஆற்று மீனில் முள் இல்லாத மீனுனா இந்த விரால் ஒன்று, வாழை ஒன்று, 2 மீனுமே வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும். மற்ற மீனெல்லாம் கொஞ்சம் முள் இருக்கும், அந்த நச்சு முள்ளெல்லாம். இந்த 2 மீனில் மெயினாக வந்து முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி துள்ளுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்புறம் சிலேபி மீன் ஒன்று இருக்குது, அதுலேயும் முள் இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். நல்லா சூப்பராக மாட்டிடுச்சுங்க. மீன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த விரால் மீன் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது எல்லா மீனுமே கோடையில் தண்ணி வடியும், தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வலை வீசி பிடிச்சோனாலும் இந்த விரால் மீன் மட்டும் மாட்டாது, மற்ற எல்லா மீனுமே மாட்டிடும். கடைசியாக தான் அந்த விரால் மீன் மாட்டோம். கடைசியில் தண்ணி சுத்தமாக இறங்கினதுக்கப்புறம் தான் இது பிடிக்கவே முடியும். அவ்வளோ கஷ்டம் இது பிடிக்கிறது. தூண்டில் கொஞ்சம் மாட்டோம், தூண்டில் பிடிச்சிடலாம். மற்றபடி வலையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வலை சிக்கு வலை விட்டோனாலுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த மீன் மாட்டாது. மற்ற கெண்டை மீன், வாழை மீன், எல்லா மீனுமே டக்குன்னு மாட்டிடும், இது மட்டும் மாட்டாது. சொன்ன மாதிரியே நம்ம தாவ இல்லாமல் அவ்வளோ அமைதியாக வருது. இந்த கேப்புக்கு போயிடுச்சுடா கூட்டம். பெருசு எதுவும் இருக்குடா. மயிலையா? பரதேசி பையன். வகை வகையாக மாட்டுது. காட்டு இதை காட்டு என்ன பண்ணுறது? எவனுக்கு போய் என்ன வித்தியாசமான கலரில் இருக்குது, கருன்னு. இல்லை சாம்பல் கலரில் இருக்கும். மயிலை மீன் மட்டும் நம்ம ஊரில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதிகம். அது வந்து பிடிக்கிறதும் வேஸ்ட்டு தான். அது அந்த மீன் வந்து மற்ற இனத்தெல்லாம் அழிச்சிடும். அது இருக்க எல்லா மீனையுமே சாப்பிட்றோம். அது
அதனால் பிடிச்சோன்னா முடிஞ்ச வரையும் கரை ஏற்றி யாருக்காவது கொடுத்துருப்போம், சும்மாவது கொடுத்துருப்போம் அதை. கொடிதான் கருஞ்சல் ஒன்று தாவது. பெரிய மீன் மாட்டினதுக்கப்புறம் அதிகமாக மீன் மாட்டலைங்க. எல்லாமே பொடி மீன், ஒரு மீன் 10 மீன் இப்படி தான் இருந்துச்சு, நிறைய வரல. இந்த மீன் ஏன் பொடி மீன்லாம் இவ்வளோ பிடிச்சி கொள்றீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மீன் வந்து வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும். இன்னும் மீன் போனால் அந்த விரல் நீளம் தான் வளரும், அதுக்கு மேலெலாம் வளராது. அது சின்னதுடா, அது சின்னது. அடிச்சுக்கிட்டே வா. கட்டையில் தண்ணி ஊற்றுறாவே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை குளிக்கிறதுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் தூண்டி போட்டு அங்கேயே தான் ரொம்ப நேரமாக தாவிட்டு இருக்காது, அதை கூட்டத்துக்கிட்டே தான். ஒரு பெரிய மீன் தாவிட்டு இருந்துச்சுங்க, ஒரு 1/2 கிலோ 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் அந்த மீன் தாவிட்டு இருந்துச்சு. சரி அதை நாங்களும் பிடிச்சிடலான்னு வீசி பார்த்தோம், எந்த பக்கம் போணுச்சுன்னே தெரியல, மாட்டவே இல்லை எங்களுக்கு. அந்த கூட்டத்துக்கு போயிரு, அங்கே தான் தாவுது அது மீன். கரெக்டாக அந்த இடத்துல அடி. சரி நீர்காக்கா இறங்குதுடா, நீர்காக்கா இறங்கினா இங்கே விரட்டி விடா மீன்லாம், வெளியேறா. அங்கே இறங்கிச்சுன்னா இங்கே விரட்டிடும் மீனெல்லாம், எல்லாம் சல்லுன்னு இங்கே வர ஆரம்பிச்சிடும். அது பாரு கூட்டம் அப்படியே இங்கே வருது பாரு, மீன் கூட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க அப்பாரா ஓடிடு. கடைசியில் ஃபைனலாக ஒரு 2 பஞ்சலை கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் ஏரியாவில் சாணிக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு 2 மாட்டுச்சு, அதோட எடுத்து கிளம்பிட்டோம் நாங்கள். சாணிக்கிட்ட விழுந்துருக்கு 2, அவ்வளோதான். நட்டத்தில் ஏற்றி விடு, உள்ளே வச்சு கேட்டா தாவிருண்டா. ஏறி கட்டையில் விழுவுறது, கட்டையில் விழுவுறதுடா தாவி தாவி. கெண்டை கீழே கிடக்குது பெருசு, இதோட பெருசு ஒன்று தாவணிச்சு. போச்சுடா கொண்டுட்டா, உன் வீட்டுக்கெல்லாம் சட்னி ஆகிடும் அது மேலே ஏறினா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.